உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த மே மாதம் 20ஆம் நாளின் காலை வேளையிலே உள்ள யாவரையும் இந்த அருமையான காணொளி ஊழியத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் பதிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, எங்களுக்காக இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து பாடுகளை ஏற்றுக்கொண்டு மரித்து உயிர்த்தெழுந்தவரே, மீண்டும் நியாயந்திருக்க ராஜாவாய் வரப்போகிறவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அதிகாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரே இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆண்டவரே இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை ஆசீர்வதின். குறிப்பாக இந்த ஊழியத்தில் எங்களோடு ஆண்டவரே தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமையான நண்பர் சாரையும் ஆண்டவரையுடைய அன்புக்குரிய ஆசிரியர் சகோதரர் மெர்வின் சாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதிங்க. இந்த காணொலி வழியாக அநேக மக்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய கிருபை ஆசீர்வாத நாளில் இருக்கட்டும். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே நாம் சாரோடு இணைந்து அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் என்ற தந்தை பெர்க்மான்ஸ் ஐயாவுடைய பாடலை நாம் சாரோடு இணைந்து பாடுவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்ல
ஷடாய் எல் ஷடாய். அதிகாலை தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாரை தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி அதிகாலை தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசன புத்தகமாகிய செப்பனியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற இறை வார்த்தைகள். செப்பனியா 3ஆம் அதிகாரம். இந்த அருமையான புத்தகம் 3 அதிகாரங்களை கொண்ட புத்தகமாகவே இருக்கிறது. ஒரு சின்ன புத்தகம். செப்பனியாவினுடைய நாட்கள் 640 முதல் 609 BCE என்று நம்ம பார்க்கின்றோம். இவர் யோசியாவின் ரிஃபார்ம்ஸ் என அழைக்கப்படுகின்ற சீர்திருத்த காலத்தில் இவருடைய தீர்க்க தரிசன காரியங்கள் இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம். என்னுடைய பின்னணியை பார்க்கும்போது அசிரியர்கள் வளர்ந்து வருகிறார்கள். யூதா அசிரியர்களுக்கு கீழே இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் செப்பனியா தீர்க்க தரிசனத்தை உரைக்கின்றார். அதே நேரத்தில் ஆவிக்குரிய ஊழல், ஸ்பிரிச்சுவல் கரப்ஷன் என்று சொல்லப்படுகிறது. யூதா அதே நேரத்தில் அதுவும் கரெக்டாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் செப்பனியா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். த ஸ்பிரிச்சுவல் கரப்ஷன் அண்ட் ஐடலேட்ரி அண்ட் சோஷியல் இன்ஜஸ்டிஸ், சமூக சீரழிவு, சமூகத்தில் ஏற்பட்ட சீரழிவு, சமூகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், இவை எல்லாவற்றையும் மனதில் வைத்து அவர் தீர்க்க தரிசனத்தை உரைக்கின்றார். அப்போ கடவுளுடைய நீதி தீர்ப்பு அங்கே வரப்படுகிறது. மக்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் அங்கே மிகப்பெரிய அளவில் கஷ்டப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் கடவுள் தீர்க்க தரிசன ஆளை இவர்கள் அனுப்புகின்றதை நம்ம பார்க்கின்றோம். முக்கியமாக இதில் நம்ம பார்க்கின்ற செய்தி மனம் திரும்புதலும், அதே நேரத்தில் ஹோப் இன் டார்க்னஸ். ஹோப் இன் டார்க்னஸ், இருளிலே மக்களுக்கு வெளிச்சமாக நம்ம பார்க்கிறோம். கால் டு ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதல். அதே நேரத்தில் ஹோப் இன் டார்க்னஸ், இருளில் இருக்கிற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய
வெளிச்சத்தை கொடுக்கின்ற ஒரு தீர்க்க தரிசனமாக இது இருக்கின்றது. அன்பானவர்களே, இதனுடைய தலைப்பை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ஃப்ரம் ஜட்ஜ்மெண்ட் டு ரெஸ்டோரேஷன். ஃப்ரம் ஜட்ஜ்மெண்ட் டு ரெஸ்டோரேஷன், ஜட்ஜ்மெண்ட் அண்ட் வோஸ் என்று நம்ம பார்க்கும்போது, இந்த ஜட்ஜ்மெண்ட் தீர்க்க தரிசன, அதே நேரத்தில் நீதி தீர்ப்பும் அவர் கொடுக்கின்ற இறை வார்த்தைகள் நீதி தீர்ப்பாய் அமைந்திருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் தலைவர்கள் ஊழல்வாதிகளாக இருக்கிறார்கள். அதான் நம்ம இங்கே முக்கியமாக பார்க்குறோம். ஜெருசலேம் லீடர்ஸ் வேர் த கரப்ஷன் லீடர்ஸ், கரப்ஷன் லீடர்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அதனால் கடவுளுடைய நீதி தீர்ப்பு அந்த எருசலேம் மக்கள் மேலே வந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஆன் சின் அண்ட் கரப்ஷன், ஆல்சோ த லீடர்ஸ் ஆஃப் ஜெருசலேம். எப்பவுமே தலைவர்கள் சரியில்லை என்றால் அந்த ஊரும் நாடும் சீரழிந்து போகும் இல்லையா? அதான் சீர்கெட்டு போய் ஊழல் நிறைந்த ஒரு நகரமாக எருசலேமும் அந்த மக்களும் இருந்தார்கள். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? ஜட்ஜ்மெண்ட்டையும் ஓஸ், அதாவது ஐயோ, ஓஸ் என்று சொன்னால் ஐயோ என்று சொல்லப்படுகிறது அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறதை நம்ம அதான் பார்க்கிறோம். 1 முதல் 7 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். எருசலேமின் பாவமும் மீட்பும், கலகம் செய்ததும் தீட்டுப்பட்டதும் மக்களை ஒடுக்கியதுமான நகருக்கு ஐயோ கேடு. எந்த சொல்லுக்கும் அவள் செவி சாய்ப்பதில்லை, கண்டிப்புரையை அவள் ஏற்பதும் இல்லை. ஆண்டவர் மேல் அவள் நம்பிக்கை வைப்பதும் இல்லை, தன் கடவுளை அண்டி வருவதும் இல்லை. அந்நகரின் தலைவர்கள் கர்ஜனை செய்யும் சிங்கங்கள், அதன் நீதிபதிகள் மாலையில் கிடைப்பதை காலை வரை வைத்திராத ஓநாய்கள். அதன் இறைவாக்கினர் வீண் பெருமை பேசும் வஞ்சகமிக்க மனிதர். அதன் குருக்கள் புனிதமானதை களங்கப்படுத்தி திருச்சட்டத்தை உதறி தள்ளுபவர்கள். அதனுள் இருக்கும் ஆண்டவரோ நீதி உள்ளவர், அவர் கொடுமை செய்யாதவர். காலைதோறும் அவர் தமது தீர்ப்பை வழங்குகின்றார், வைகரை தோறும் அது தவறாமல் வெளிப்படும். ஆனால் கொடியவனுக்கு வெட்கமில்லை. வேற்றினத்தாரை நான் வெட்டி வீழ்த்தினேன், அவர்களுடைய கோட்டைகளை தகர்த்து எறிந்தேன், அவர்களுடைய தெருக்களை வெறுமையாக்கினேன். அவற்றில் நடந்து செல்பவர் எவரும் இல்லை, யாரும் இராதபடி, எவரும் குடியிராதபடி அவர்களுடைய நகர்கள் பாழடைந்து போயின. உறுதியாக எனக்கு நீ அஞ்சி நடப்பாய், எனது கண்டிப்புரையை ஏற்றுக்கொள்வாய். நான் வழங்கிய தண்டனை தீர்ப்புகளை எல்லாம் நீ மறக்க மாட்டா என்று நான் எண்ணினேன். அவர்களோ தங்கள் செயல்களை சீர்கேடாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் ஆவல் கொண்டு சென்றார்கள். பார்த்தீங்களா? அந்த நகரத்தில் இருக்கின்ற சாதாரண மக்கள்ல இருந்து நீதி தீர்ப்பு வழங்குற ஜட்ஜி வரைக்கும் எல்லாம் அநியாயம் செய்கிறோம்ல. ராஜாக்களும் சரி, நீதி தலைவர்களும் சரி, குருக்களும் சரி, ஆசாரியர்களும் சரி, எல்லாமே கடவுளுக்கு விரோதமாக செய்கிறவங்க. மற்ற மக்களை வீணாக போய் போரிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கின்றவர்களாய் நம்ம பார்க்கின்றோம். அதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்கின்ற மிக முக்கியமான ஒரு செய்தியாக இது இருக்கிறது. அப்போ அதான் கரப்ஷன் லீடர்ஸ், கரப்ட் லீடர்ஸ் இல்லையா? த கரப்ஷன் அண்ட் சின் ஆஃப் ஜெருசலேம் லீடர்ஸ். இதனால தான் ஆண்டவர் அவங்களுக்கு தீர்ப்பை வழங்குறார். காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் சின் அண்ட் கரப்ஷன், காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் சின் அண்ட் கரப்ஷன். இன்னைக்கு நம்முடைய தலைவர்கள் கூட நிறைய ஊழல்வாதிகளாக இருக்கிறார். நம்முடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைகளுடைய தலைவர்களும் சரி, இந்த தேசத்தின் தலைவர்களும் சரி, எல்லாமே இன்னைக்கு நிறைய பேர் ஊழல்வாதிகளாக இருக்கிறதுனால தேசத்தையும் திருச்சபையும் நம்மளால் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம தள்ளப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 2வது, அதே நேரத்தில் ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையும் மீட்டுருவாக்கத்தையும் தருகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 8 முதல் 13 வசனத்துல நம்ம தான் பார்க்கிறோம். ஹோப் அண்ட் ரெஸ்டோரேஷன். ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், நான் குற்றம் சாட்டுவதற்கு எழுந்திடும் அந்த நாளுக்காய் காத்திரு. வேற்றினத்தாரை ஒன்று சேர்த்து அரசுகளையும் ஒன்று திரட்டி என் கடும் சினத்தையும் கோபத்தையும் கொடுமையும் முழுவதையும் அவர்கள் மேல் கொட்டிவிட திட்டமிட்டுள்ளேன். ஏனெனில் என் வெஞ்சின தீங்கு உலகமெல்லாம் இரையாகும். அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன். அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். எத்தியோப்பியரின் ஆறுகளுக்கும் அப்பாலிருந்து என்னை மன்றாடுவோர் சிதறுண்டவர்கள் எல்லாம் எனக்கு காணிக்கை கொண்டு வருவார்கள். எனக்கு எதிராக எழுந்து நீ செய்த குற்றங்களை முன்னிட்டு அந்நாளில் அவமானம் அடைய மாட்டாய். ஏனெனில்
அப்பொழுது இருமாப்புடன் அக்களித்திருப்போரை உன்னிடமிருந்து அகற்றி விடுவேன். இனி ஒருபோதும் என் திருமலையில் செருக்கு அடைய மாட்டாய் என்று சொல்லுகின்றார். அதாவது தவறு செய்கிறவர்களை தண்டித்து நீதி வழங்குவேன் இல்லையா. ஐ வில் பியூரிஃபை த பீப்புள் அண்ட் காட்ஸ் ப்ராமிஸ் டு பியூரிஃபை இஸ் பீப்புள். ஹம்பிள்னஸ் அண்ட் ரைச்சியஸ்னஸ். யாரெல்லாம் தாழ்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நீதி தீர்ப்பை நான் வழங்குவேன். ஏன்னா அவங்களுடைய வாழ்வின் அந்த காரியங்கள், இந்த கேரக்டர்ஸ், அதை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் இங்கே சொன்னார். அதே நேரத்தில் இங்கே மற்ற மக்களையும் கொண்டு வருவேன். அதான் என்னுடைய தீம் இந்த வாரத்தில் ஆண்டவர் புறஜாதியார்களையும் தன்னுடைய மந்தைக்குள்ளே கொண்டு வருகிறார். காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடித்து வருகின்ற மெய்ப்பனை போல இயேசு ஆண்டவர் இங்கே காணாமல் போன மக்களை கடவுள் இயேசு ஆண்டவர் வழியாய் சபைக்குள்ளே சேர்க்கிறார். அதான் முக்கியமான, அதான் மூன்றாவது பகுதி நம்ம பார்க்குறோம். ஜாய் அண்ட் சிங்கிங், மகிழ்ச்சியும் பாடலும் இங்கே கேட்கும். 14 முதல் 20 நம்ம தான் பார்க்குறோம். ஏழை எளியோரை நடுவில் நான் விட்டு வைப்பேன், அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ரவேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள், வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது, அச்சுறுத்துவோர் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்த்து இளைப்பார்வார்கள். பார்த்தீங்களா, அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவார்கள், மீட்டுருவாக்கத்தை பெறுவார்கள். மகிழ்ச்சியின் பாடல் இனி கேட்கும் என்று பாடுது. மகளே சீயோன் மகிழ்ச்சியா ஆர்ப்பரி, இஸ்ரவேலே ஆரவாரம் செய். மகளே எருசலேம் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார், இனி நீ தீங்கை காண மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும், சீயோனை அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம், உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர், உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார், உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அல்லேலூயா. பார்த்தீங்களா, எங்கேயோ இருந்த மக்களை எல்லாம், சிதறி போனவர்களை எல்லாம் கொண்டு இஸ்ரவேலின் என்ற தேசத்தில் சேர்த்து அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து அவர்களுடைய மகிழ்ச்சியின் பாடலை ஆண்டவர் இங்கே மகிழ்ச்சியாக மாற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட நீங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறீர்களா? வியாதியிலே, பலவீனத்தில், துன்பத்தில் இருக்கிறீங்களா? உங்களை எல்லாரும் ஆண்டவர் கூப்பிடுறார், வாங்க வருத்தப்பட்டு பார சுமக்கின்றவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்து என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். ஆகவே என் ஜீவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது என்று சொல்லி கல்வாரி சிலுவையில ஆண்டவர் மரித்த ரத்தம் சிந்தின நற்செய்தியை சொல்லுகிறார். அந்த நற்செய்தி தான் நம்முடைய வாழ்வின் அடித்தளமாய் நங்கூரமாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதான் அடுத்தது பார்க்கிறோம், அது திருவிழா காலம் போல் இருக்கும். உமது துன்பத்தை அகற்றி விட்டேன், ஆகவே நீ இழிவடைய மாட்டாய். இதோ உன்னை ஒடுக்கியவர்களை நான் அந்நாளில் தண்டிப்பேன், கால் ஊனமுற்றவர்களை காப்பாற்றுவேன், ஒதுக்கப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்வேன், அவமானமுற்றவர்களை உலகமெங்கும் பெயரும் புகழும் பெற செய்வேன். அக்காலத்தில் உங்களை ஒன்றாய் கூட்டி சேர்த்து உங்கள் தாய் நாட்டுக்கு அழைத்து வருவேன். ஆம், உங்கள் கண் முன்பாகவே உங்களை முன்னைய நன்னிலைக்கு உயர்த்தி உலகின் எல்லா மக்களிடையேயும் நீங்கள் பெயரும் புகழும் பெறுமாறு செய்வேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். பார்த்தீங்களா, ஜாய்ஃபுல் வர்ஷிப், அதான் ஜாய்ஃபுல் வர்ஷிப் அண்ட் சிங்கிங் ஆஃப் த ரெஸ்டோர்டு பீப்புள். மீட்கப்பட்ட மக்கள் எல்லாரும் ஆண்டவரை துதித்து பாடுவார். அவங்க யாரு? புறஜாதியார்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஏழைகள், புறந்தள்ளப்பட்டவர்கள், ஊனமுற்றவர்கள், கால் நொண்டியானவர்கள் இல்லையா, இவங்க எல்லாரையும் ஆண்டவர் கொண்டு வருவார். அப்போ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு எல்லாரையும் கொண்டு வரார். அதான் முக்கியம். அல்லேலூயா. ஏதோ யூதர்களை மட்டும் ஆண்டவர் கொண்டு வருவதாக பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லை, இங்கே எல்லாருக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அப்போ கடவுளுடைய அந்த பிரசன்ஸ், இருப்பு தன்மை, கடவுளுடைய உடன் இருப்பு நம்மோடு கூட இருக்கிறதாய் நம்ம பார்க்கிறோம். அப்போ மனம் திரும்புதலும் அதே நேரத்தில் இருளிலே நம்பிக்கையும், கடவுள் மேலே வைக்கிற நம்பிக்கை ரொம்ப முக்கியமானதாக நாம் பார்க்குறோம். இங்கே கடவுள் நீதி உள்ளவர், நியாய தீர்ப்பு செய்கிறவர், மீட்டு நம்மளை வழிநடத்துகிறவர், நமக்கு நம்பிக்கை தருகிறவர் என்பதை நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது பார்த்தோம்னா ஜட்ஜ்மெண்ட் ஆன் சின், பாவத்திற்கு அவர் தீர்ப்பு வழங்குகின்றவராக இருக்கிறார். ஏசாயா 1:16-20 பார்க்குறோம். பாவத்துக்கு தீர்ப்பு வழங்கி மக்களை அவர் மனம் திரும்புதலுக்கு என்று அழைக்கின்றார். எரேமியா 6:1-30 நம்ம பார்க்குறோம். எரேமியா யூதாவுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் 22:1-31 பார்க்குறோம். அதே எருசலேமுக்கு நீதி தீர்ப்பு வழங்கும்படி எசேக்கியேல் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். அதே நேரத்தில் ரெஸ்டோரேஷன் அண்ட் ஹோப், மீட் உருவாக்கமும், அதே நேரத்தில் நம்பிக்கை, நன்னம்பிக்கை. ஏசாயா 40:1-11 நம்ம பார்க்குறோம்.
ஆண்டவருடைய மக்களை ஆற்றி தேற்றுகின்ற தீர்க்கராய் பார்க்கிறோம். அதே போல எரேமியா 29:10-14 பார்க்கிறோம். கடவுளுடைய பிராமிஸ், அவருடைய வாக்கு தத்தம் அன்னைக்கு மக்களுக்கு இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:1-4 பார்க்கிறோம். கடவுள் தம் மக்களை மீட்டு புதிய காரியத்தை செய்கிறார். அடுத்தது பியூரிஃபிகேஷன் அண்ட் ரெனிவல். ஆண்டவர் தம்முடைய மக்களை புதியவர்களாய் மாற்றி ஆசீர்வதிக்கின்றார். சங்கீதம் 51:1-19 தாவீதுடைய ஜெபம். எசேக்கியேல் 36:22-32 கடவுள் இஸ்ரவேல் மக்களை எப்படியெல்லாம் அவர் புதிதாக்குகிறார் என்ற செய்தி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தீத்து 2:11-14 கடவுள் தம் மக்களை எப்படி புதுப்பிக்கிறார் என்ற செய்தியை தீத்து சொல்லுகிறார். அடுத்தது ஜாய் அண்ட் சிங்கிங், இல்லையா, மகிழ்ச்சியோட பாடலை ஆண்டவரிடத்தில் நாம் பாடி அவரை துதிக்க வேண்டும். சங்கீதம் 96:1-13, சங்கீதம் 35, ஏசாயா 35:1-10 மகிழ்ச்சியின் பாடலை நம்ம அங்கே பார்க்கிறோம். ரெவலேஷன், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 7:9-14 ஆகிய பகுதிகளிலே இங்கே ஆண்டவரை மக்கள் போற்றி துதித்து பாடுகின்ற சம்பவங்கள் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காலை வேளையிலே ஆண்டவர் எங்கேயோ இருந்த நம்மளை, இல்லையா, இந்த உலகத்தில் கடைக்கோடியில் இருந்து அல்லது புறக்கணிக்கப்பட்ட மக்களாய், ஓரங்கட்டப்பட்ட மக்களாய், பட்டியலின மக்களாய் இருந்த நம்மளை ஆண்டவர் இன்றைக்கு ராஜாக்களாக அழைத்திருக்கிறார். பெரிய தலைவர்களாக நம்மளை உயர்த்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் பல நாடுகளிலே பணியாற்றுகிறார்கள். நாம் பெரிய பதவியில் இருக்கிறோம் என்று சொன்னால் கடவுள் மேலே வைத்திருக்கிற அன்பு மாத்திரமே. நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அவமானப்பட்ட இடத்துல நம்மளை உயர்த்தி இருக்கிறார், இனியும் உயர்த்துவார். ஆகவே நாமும் இந்த காலை வேளையிலே ஆண்டவரை போற்றி வணங்கி இந்த உலகத்திலே சாட்சியாய் வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காய் மீண்டும் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் வழியாக அநேக மக்களை சந்திக்கும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கேட்ட வார்த்தை நாங்கள் ஆண்டவரே மீண்டுமாய் நினைவு கூறுகிறோம். இந்த உலகத்திலே ஆண்டவர் நீர் எல்லாருக்கும் இரட்சகராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் இரட்சகர். அகிலாண்ட கோடியிலே அவர் இரட்சகராக இருக்கிறார். தேவாதி தேவனாக இருக்கிறார். அவரை வணங்குகிற எல்லாருக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோமே. இன்றைக்கு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டிருக்கிற மக்கள் எல்லாரையும் ஒன்றாக இணைத்து ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கியிருக்கு. குறிப்பாக தலித் மக்களாக எங்களை ஆண்டவரை நீர் ஒன்று கூட்டி எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று செலுத்துகிறோம். தொடர்ந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டுங்க ஆண்டவரை, உங்களை ஆசீர்வாதத்தை தார். அநீதி இழைக்கப்படுகிற மக்களுக்கு நீதி இழைக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில உலகமெங்கும் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்களை நீக்கி போட்டு தெய்வீக சமாதானத்தை சந்தோஷத்தை இந்த தேவன் பரத்திலிருந்து தர வேண்டும் என்று கெஞ்சியம் என்றாடுகிறோம். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற இப்படி அன்பர் சாரியம், ஏஜ காவியம், அன்பான ஆண்டவர் பிள்ளைகள் மாத்தால் மரியாதையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர், இந்த வெயிலின் உஷ்ணத்திலிருந்து எங்களை காத்திர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கொடுத்து வருகிற மழைக்காக நன்றி ஆண்டவரை. இன்னும் நிறைய மழையை தார். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அப்படி சாக்கோஸ்தர்க்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இதோ பணி நிமித்தமாக வெளியூர் சென்றிருக்கிறார், அவரையும் அப்படி குடும்பத்தை ஆசீர்வதியும். இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு இசைக்கருவி மீட்டு சென்ற எங்கள் அன்புக்குரிய ஆண்டவரே சகோதரர் ஆசிரியர் மெர்வின் சார்க்காக ஜெபிக்கிறோம். அவரையும் அவருடைய அன்பு துணையார் பிள்ளைகளையும் ஆண்டவர் பைபிள் இல்லியமாவையும் உடன் பிறந்தவர்களையும் ஆசீர்வதிங்க. அப்படி ஊழியத்தை ஆசீர்வதிங்க ராஜா, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, இந்த நாளில் இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இப்படி தமிழ்நாட்டு மக்கள், இந்திய நாட்டு மக்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இப்படி இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னுடைய ஜனாதிபதி, பிரதமர், என்னுடைய முதலமைச்சர், அனைத்து மாநிலத்தின் முதலமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். அமைதி சமாதானத்தின் ஆண்டவரை பூங்காவாக எங்கள் ஆண்டவர் தமிழ்நாடும் தேசம் விளங்கட்டும். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். உக்ரைன், ரஷ்யா போர், இஸ்ரேல் ஹமாஸ் போர், இந்தியா பாகிஸ்தான் போர் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது, இன்னும் நிறுத்தப்பட வேண்டும். மக்கள் அழிவது, ஏழை எளிய மக்களும் குழந்தைகளும் பெண்களும் தான் அழிகிறார்கள் ராஜா. நோக்கி பாருங்க. சமாதானத்தை தேவன் விதைக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். நாளில் பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அடியன் பணியாற்றுகிற பாபனப்பள்ளி, மின்னூர், வடகர, மேல்சானம் திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய ஆண்டவரே அமுதா அம்மாவுக்காக, ஆண்டவரே விமலா அம்மாவுக்காக, கோபியன் அன்பு தாயாருக்காக, அப்படி செல்வி அக்காவுக்காக ஆண்டவர் வேண்டிக் கொள்கிறோம். வேலைவன்கள் எல்லாம் மாற்றுங்க. மின்னூர் இப்படி அன்பு உடைய சகோதரி சுமதி பிரபாகரன் அன்பு ஆண்டு சகோதரி நம்ம மகன் பிரவீனுக்காக ஜெபிக்கிறோம். தலையில் ஏற்பட்டிருக்கிற காயங்கள் சீக்கிரமாய் ஆறி மீண்டும் ஆண்டவரே ஆலயத்துக்கு திரும்பி வர கிருபை தான். அவருடைய அன்பு சகோதரி கிருபை நவீனே உடைய தாத்தாவையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜன். நம்ம பலவீனமாக இருக்கிற போதக பிதாக்கள், திருச்சபையின் மக்கள், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். யாவரையும் ஆசீர்வதி. குறிப்பாய் இந்த நாளிலே தன் பிறந்த நாளுக்கு நன்றி செலுத்துகின்ற அவருடைய அருமையான துத்திப்பட்டு ஆண்டவர் அன்பு சகோதரர் திரு ஜோயல் ஜேக்கப்ராஜ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதிங்க.
வழிநடத்துங்க. அவருடைய அன்பு மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய அன்பான உடன் பிறந்த சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வெளிநாட்டில் இருக்கிற அன்புக்குரிய அண்ணன் ஜான்சன் அண்ணனுக்காக உடன்பு மனைவி பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த பிறந்த நாள் ஆண்டவரே அன்பு சொல் ஜோயல் அவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். அதே போல எல்மாங்குப்பம் திருச்சனுடைய அன்புக்குரிய என்னுடைய டிஎஸ்பி சாருக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிற அன்பு மாமனார் திரு ராபர்ட் ராஜசேகரன் ஐயாவுக்கு இந்த நாளில் 90வது பிறந்த நாள். கர்த்தாவே இந்த பிறந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ உடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் 70 வருடம் பலத்தின் மிகுதியால் 80 வருடம். ஆனால் ஐயாவுக்கு 90 வயதை நீ தந்திருக்கு நன்றி செலுத்தும். ஐயாவுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தை தாரும். அவருடைய அன்பு பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் குறிப்பாக ஆண்டவரே நேற்று தினத்தில் ஃபோன் செய்து இடத்துல ஜபிக்கும்படியாக கேட்டுக்கொண்ட அவருடைய அருமையான கர்த்தாவே அன்பு மகன் ஆண்டவர் அன்பு அண்ணனுக்காக ஜபிக்கிறோம். அவரையும் அவருடைய பணிகளையும் ஆசீர்வதிங்க. அவருடைய மருமகன் டிஎஸ்பி சாருக்காக ஜபிக்கிறோம். அவரையும் ஆசீர்வதிங்க. எல்மாகும் திருச்சபையில் நல்ல ஊழியத்தை செய்கிற ஆண்டவர் சாருக்கு நல்ல சுகத்தின் பலத்தை தார். இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாளை திருமண நாளை காணுகின்றார்களோ எல்லாருக்கும் ஆண்டவரே நீர் நல்ல சுகம் பலன் ஜீவனை தந்து பரத்திலிருந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து அடியனையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வாத நாளின் பணிகள் பயணங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். நீரை வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை மகன் தூயாவின் ஆசைகள் இந்த நாளிலே நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென்.